மிதுனத்துல பிறந்தவங்க இருந்தாங்கனால தான் இன்னைக்கு வந்து நிறைய உருவாகக்கூடிய, புதுமை படைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. எக்ஸ்ட்ரீமான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் நான் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய சிம்பலே பாருங்களேன். நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த நிலம், புலம், வீடு இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சாலே பெரிய போராட்டமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்துல பிறந்தவங்க அந்த ஆணி மாதத்துல பிறந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க அப்ப எப்படி இருப்பாங்க? உபயம்னாலே என்ன அப்படின்னா, புதுமை படைக்கும் புத்திசாலி நேயர்களே, உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். யார் அந்த நேயர்கள்? நீங்க தாங்க, வேற யாரும் இல்ல. அதாவது ஒவ்வொன்னும் புதுமையா செய்யணும். நாங்க வந்து கிரியேட்டர்ஸ்ப்பா. எங்களுக்கெல்லாம் வந்து சும்மாவே இருக்க முடியாதுன்னு எப்பயாவது எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, நீங்க தான். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள பத்தி தான் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வீடியோ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசி. நீங்க மிதுன ராசியில பிறந்திருந்தா, இதெல்லாம் இன்பில்ட்டா என்கிட்ட இருந்தே தீருங்க. இதெல்லாம் மாத்தவே முடியாது. அப்படிங்கிற மாரியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது, இது இருந்துதான் ஆகும். வேற வழி இல்ல அப்படின்றது தான். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து புதன் தான் அதிபதி. புதன்னாலே யாருங்க? புத்திசாலித்தனம். இன்னைக்கு இருக்கிற ஒ மாய உலகம்ன்ற மாரி நம்மளோட வாழ்வியல்ல எல்லா விஷயத்துக்கும் வந்து புதுமை அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுறது. அதாவது அப்டேட்ன்னுவாங்க இல்லையா? இந்த ஏதாவது ஒரு வெர்ஷன் போனா கூட எப்படி அப்டேட் பண்ணிக்கிற மாரி, இந்த நாலேட்ஜ் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி மிதுன ராசியில பிறந்தவங்க எப்பயுமே உங்கள வந்து புதுமையா வச்சுப்பீங்க. இளமையாவும் வச்சுப்பீங்க, புதுமையாவும் வச்சுப்பீங்க அப்படின்னா, சொல்லவா வேணும் பாருங்களேன். எவ்ளோ வயசானாலும் அழகும், கலையும் மாறவே இல்லன்னு சொல்றது மாரியான ஒரு உங்களுடைய அறிவு ஆற்றலுக்கும் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, பட்டத்திட்ட கத்தி மாதிரின்னு சொல்லிட்டு. அது மாரி உங்கள தீட்டிட்டே இருக்கக்கூடிய நிலை வந்து இயல்பாவே இருக்கும். புத்திசாலித்தனம். அவ்வளோ சாதாரணமா எடப்படவே முடியாதுங்க. அதாவது கல்வி அறிவுன்றத தாண்டி கேள்வி அறிவு, ஞானம் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எப்பயுமே ஒரு அளப்பரிய ஒரு விஷயம். அளவிடவே முடியாத ஒரு விஷயம் மாரி தான். அந்த அளவுக்கு உங்கள பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க? உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப தனித்துவங்க. புதன் அப்படின்றபோது புத்திசாலித்தனம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? புத்தக அறிவுன்றத தாண்டி புத்தகத்த படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். வீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் புக் படிக்கிறதுன்றது இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நெறைய வந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது அவங்கவங்க புத்தகம்ன்றத வந்து நம்ம புக்கா படிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ உங்களுடைய அறிவ வந்து மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலை அத்தனையுமே உருவாக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருந்தே தீரணுங்க. பொதுவா வந்து இது உபயராசி. உபயராசி நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்தில பிறந்தவங்க அந்த ஆணி மாதத்தில பிறந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க அப்ப எப்படி இருப்பாங்க? உபயம்னாலே என்ன அப்படின்னா, நெறைய வந்து அனுபவ பாடம் அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு விஷயம் முடியல, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கூட என்ன பண்ணுவாங்க? அடுத்து எகைன் எழுதி பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி தான். ஸோ ஒண்ணு எப்பயுமே ஒரு பக்கம் ஷார்ப்பான ஆளு இவங்க தான். தன்னை வந்து நுனிப்புல் மேயிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி மிதுன ராசியில பிறந்த நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு எத பார்த்தாலும் ஒரு ஆசை, ஒரு கலை நுணுக்கத்தோட பார்க்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். இதுல என்ன இருக்கு? ஏது இருக்குன்ற தேடல், ஆராய்ச்சி மனப்பான்மை, ஒரு டிடெக்டிவ்ன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். தன்னுடைய அறிவு பசிக்கு மட்டும் எப்பயுமே வந்து பத்தலன்ற மாரி தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்குங்க. மிதுனத்துல பிறந்தவங்க இருந்தாங்கனால தான் இன்னைக்கு வந்து நிறைய உருவாகக்கூடிய, புதுமை படைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கணக்கு போட்டு செலவழிப்பாங்கல்ல, இதெல்லாம் இவங்க தான். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் படிக்கிறவங்க, பேங்கிங் செக்டார்ல இருக்கவங்க, எழுதக்கூடிய பணி செய்யக்கூடிய நபர்கள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் சூப்பரா இருக்குங்க. நாங்கலாம் ஒரு துறையில இருந்தா எங்கங்க முடியும் அப்படிங்கிற மாரி எப்பயுமே தனக்கு புடிச்ச மாரியான விஷயங்கள். அதாவது படிப்பு ஒரு பக்கம் வந்து ஒரு நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக அப்படின்னா கூட, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய பேஷன் ஒரு பக்கம் அப்படின்றது மாரி தன்னை கிரியேட் பண்ணிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா மிதுனத்தில பிறந்தவங்களுக்கு இருக்கும். மிதுனம் அப்படின்னாலே வந்து புத்திசாலித்தனங்க. ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது ஒரு படர்ந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாரி தன்னை விரிவுபடுத்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒண்ணே ஒண்ணு என்னன்னாங்க, ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்ற மாரியான நபர்கள் தான். நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதே மாரி இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் நான் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய சிம்பலே பாருங்களேன். ஆண், பெண் 2மே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இரட்டைத்தன்மையான மனநிலை. இடத்துக்கு தகுந்த மாரி நம்மள சமாளிச்சுட்டு கொண்டு போயிரணும்ப்பா. இல்லன்னா வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு வாழக்கூடியவர்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சோந்தின்னு ஒரு பேர கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன காரணங்க? இது தவறே கிடையாதுங்க. அதாவது எப்பயுமே வந்து தான் ஒரு இடத்துல இருக்கும்போது, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி தன்னை வடிவமைச்சுக்க மாத்திக்க தெரிஞ்சா மட்டும் தான் அவங்க வாழ்க்கையில சிறந்து விளங்க முடியும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாரி தன்னை வாழ்வியல்ல மாத்திக்கக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாமே சூப்பர் தாங்க. எப்பயுமே வந்து கிரியேட்டிவ். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சம்பாரிக்கிறதுக்கு அந்த கருமாயப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னா, இவங்கலாம் வந்து உங்களோட புத்திசாலித்தனம். பேச்சாற்றலால வருமானம் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்ப பார்த்துக்கோங்களேன். இவங்களுக்கு என்ன துறைகள்லாம் சூப்பரா இருக்கும்? நிச்சயமா.
அதாவது வக்கீலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்டின்னுவோம் இல்லையா? "உன்கிட்டலாம் வாதாடி ஜெயிக்க முடியுமாப்பா?" அப்படின்னு சொல்ற மாரி, மிதுனத்துல பிறந்தவங்க வாய் அடிப்பாங்க பாருங்களேன். அவங்களோட பதிலுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. அது குழந்தையிலேருந்து கூட சரி. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பேசக்கூடிய தன்மை இருக்கும். பதிலுக்கு பதில் கரெக்ட்டா வச்சிருப்பாங்க ஆன்சர்ஸ. அது மாரி நெறைய கவிதை எழுதக்கூடியவங்க, பேச்சாற்றல் அதாவது மேடை பேச்சாளர்களா இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னங்க முதலீடு? வாய் தான் முதலீடு இல்லையா? ஸோ இவங்களோட மூளை முதலீடு, வாய் முதலீடு. அதாவது கா பொதுவா வந்து தொடர்புடைய உறுப்புக்கள் அப்படின்னு எடுத்தா கூட சரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கும். அப்ப இவங்க என்ன மாரி துறைலாம் இருக்காங்க? நிச்சயமா அப்ப இது மாரி சம்மந்தப்பட்ட துறையில அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஒரு காது, மூக்கு, தொண்டைக்கான நிபுணரா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அதே மாரி வந்து கேட்கக்கூடிய திறன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்றது, இவங்கலாம் விரல் வந்து எப்பயுமே ஏதோ சும்மாவே இருக்காதுங்க. கையும் காலும் ஆட்டுன மயமா தான் இருப்பாங்க. பேசினா கூட ஆட்டிக்கிட்டே பேசக்கூடிய தன்மைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல சும்மாவே உட்கார முடியாது. இவங்களோட ஒ நெறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். கரண்ட்லி இங்க இருப்பாங்க. அவங்க மைண்ட் எங்கேயோ ஒண்ணு ரீட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இவங்க பேசுறதுக்கும் ஒரே நேரத்தில பலவிதமான எண்ண ஓட்ட அதிர்வலைகளுக்குள்ள இவங்க ஆட்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடிய தன்மை வந்து மிதுனத்துக்கு உண்டு. மிதுனம்னாலே புத்திசாலித்தனம். மிதுனம்னாலே குழந்தை மனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரட்டைத்தன்மையா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஒரு பக்கம் அ புரணி பேசுறதுன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாடா அவன் அப்படிதான் அப்படின்ற மாரி பின்னாடி உட்கார்ந்து பேசுற மாரி. தன்மையெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மாத்திக்கவே முடியாது. இது இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆக வேணும். ஆனாலும் இதெல்லாம் வந்து கடந்து போக பக்குவம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மிதுனத்த பொறுத்தவரைக்கும் இப்படிலாம் இருக்காங்க. அவங்களோட இன்பில்ட்டா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அளப்பறைக்கு அளவே இல்லங்க. நாங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்ற மாரி அவங்களுக்கு அந்த எப்பவுமே அந்த அறிவு கெத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு படிப்பு படிச்சவங்களுக்குன்னே ஒரு ஒரு கெத்து இருக்கும்ல. அந்த கெத்துக்கு இவங்கள வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேம்படக்கூடிய தன்மை. என் என் பேருக்கு பின்னாடி என்னுடைய படிப்பு, எனக்கான நிலை, அதாவது நான் இன்னைக்கு எந்த துறையில இருக்கேன்றத அத சொல்றதுல ஒரு பெருமிதம் இருக்குல்ல. தற்பெருமை நிலை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அதாவது அறிவாற்றல்னால எனக்கு கிடைச்சது, நான் உருவாக்குனது, எனக்கான தனித்துவம் அப்படிங்கிற ஒரு தன்மைய வந்து வெளிப்படுத்தக்கூடிய நிலை வந்து இவங்களுக்கு ரொம்ப அதீதமாவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அலப்பற தாங்க முடியாது அப்படின்னா, இந்த அப்பா பையனுக்கும் அடையாளம் தெரியாது. அம்மா பொண்ணுக்கும் அடையாளம் தெரியாது. பொண்ணு ட்ரெஸ்ஸ அம்மா போடுறதென்ன, அம்மா ட்ரெஸ்ஸ பொண்ணு போடுறதென்ன, அப்பா ட்ரெஸ்ஸ பையன் போடுறதென்ன, அப்படி இளமைத்துவமா தன்னை எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப இளமை தோற்றத்தோட வச்சுக்கக்கூடிய தன்மை. வயசானாலும் அழகும், ஸ்டைலும் மாறவே இல்லன்னு எப்படி ரஜினி சாருக்கு நம்ம சொல்ற மாதிரி, இவங்க மிதுனத்தில பிறந்தவங்க வந்து ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுங்க. அது மட்டும் இல்லாம காத்து ராசிங்க. காற்று என்னங்க பண்ணும்? எல்லாத்துக்குள்ளயும் புகுந்து போய் விளையாண்டுரும்ல. இவங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும். புகுந்து விளையாண்டுருவாங்கன்ற மாரி. அதாவது இவங்களுக்கான வாய்ப்ப இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சா கூட பெருசா போய் உட்காந்துக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு உண்டு. பொதுவா வந்து புதன் அது புத்திசாலித்தனம், அது அறிவாளித்தனம் எல்லாமே சொல்றோம்ல. இவ்ளோ திறமையான, புத்திசாலித்தனமான ஆட்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? அது எவ்ளோ பெரிய கஷ்டம் இல்ல? அதாவது எவ்ளோ தாண்டா நானும் இவ்ளோ நாலேட்ஜ வச்சிருக்கேன். எனக்கு இல்லாம திறமை இருந்தும் நான் இப்படி இருக்கேன்ற ஒரு கவலை இருக்கும்ல. நெறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிலம், புலம், வீடு இதெல்லாம் வாங்கணும்னு நெனச்சாலே பெரிய போராட்டமா இருக்கும். புதன் அதிபதி இல்லையா? பதிவு செய்றது பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இவங்களுக்குலாம் அது முடியவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்? யார வழிபட்டா நல்லாருக்கும்? நிச்சயமா இவங்களுக்கெல்லாம் யாருங்க? விஷ்ணு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில நல்ல மாற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை பயிறு இருக்குல்ல, நல்ல பச்சையா இருக்கும். பச்சை பயிறு தானம் பண்ணணும். அதே மாரி படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களால முடிஞ்ச அளவுக்கு புத்தகங்களோ, நோட்டுகளோ அல்லது ஃபீஸ் வாங்க கட்டுறதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அந்த உதவி செய்றது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய லைஃப்ல வந்து அவங்களுக்கு சக்சஸ் குடுக்கக்கூடிய ஒரு நிலை குடுக்கும். தடையெல்லாம் விலக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இவங்களோட வாழ்வியல்ல எனக்கான பணம் வர்றதுல வந்து தடை இருந்துகிட்டே இருக்குங்க. நான் என்னதான் பண்ணாலும் என்னால முயற்சி எடுக்கிறேன். பட் ஆனா அதுக்கான சக்சஸே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது குழந்தைங்க இருக்காங்கல்ல, குழந்தைங்களுக்கு இவங்க புதன்கிழமையில போயிட்டு சாக்லேட் வாங்கி குடுக்கணும். அந்த சாக்லேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுவும் கிரீன் கலர் கவர் போட்ட மாரியான ஒரு சாக்லேட்டா இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா இவங்களுக்கான பண வரவுக்கான ஒரு சூட்சும வாழ்வியல் பரிகாரம். இத செஞ்சு பாருங்க. எப்படி இருக்கு வாழ்க்கையில? உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன மாரி இருக்கு? அப்படிங்கிறத நிச்சயமா பதிவு பண்ணுங்க. இத கன்டினியூவா செஞ்சு பாருங்க. எப்பயுமே ஒவ்வொரு பரிகாரங்களுமே வந்து நம்மளோட வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னா, நம்பிக்கை. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நீங்க செய்யும்போது, அது நிச்சயமா ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். அதுவும் ஏன் குழந்தைங்க சொல்றேன் அப்படின்னா,
அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கு. நீங்க குழந்தைங்களுக்கு தான் வாங்கி குடுக்கணும். ஆண், பெண் 2 குழந்தைகளுக்குமே சரி. அப்படி குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி குடுத்து பாருங்க. நிச்சயமா வாழ்க்கையில மாற்றத்த பார்ப்பீங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல வந்து சேர்க்கவே முடியல, எனக்கு பணம் சேர்க்கவே முடியல அப்படின்னா கூட, நிச்சயமா அது ஒரு மாற்றத்த சந்திக்கக்கூடிய நிலை வந்தே தீரும்.